5 seconds. ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையின் மீது என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்ன பறவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு தண்ணீரை விட்டுவிடுமாம். அதுபோல கல்வி என்பது கரையில்லாதது. அதை கற்கின்ற நாளோ மிக குறைவு. அதிலே தெளிவான நூல்களை மட்டும் கற்று அறிவதுதான் அறிவாளர்களுடைய சிறப்பு. அதுபோல தமிழகத்தின் விரைவான முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் இருந்தாலும் நமது நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்களை, நடுத்தர மக்களை பாதிக்காத அளவிலே தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்கின்ற முறையில் மக்களுடைய அன்றாட தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே நன்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு காவல்துறைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கியிருப்பதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிதிநிலை அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறை என்பது 56% இருப்பதாக தெரிகிறது. வருவாய் பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறையில் 35 விழுக்காடுக்கு மேல் அதிகரித்தால் அது நடைமுறைக்கு உகந்த அறிவார்ந்த செயலாக இருக்க முடியாது என்றும் நிதியமைச்சர் தெரிவிக்கிறார். அதற்கான விளக்கத்தை தங்கள் வாயிலாக பெற விரும்புகிறேன். அடுத்து, இங்கு அரசினுடைய நிதிநிலையை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக சில வரிகளை இந்த அரசு விதித்திருக்கிறது. அந்த வரிகளிலே சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக புதிய மின் கட்டண உயர்வோடு மின்சார வரியையும் போட்டிருப்பது சிறு தொழில்களை வெகுவாக பாதிக்கும். மேலும் உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் உபயோகிக்கின்ற மின்சாரத்திற்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு இதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் திட்ட செலவுகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டுக்கான திட்ட மதிப்பீடாக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க அம்சம்தான். ஆனால் அதிலே உலக வங்கியிடமிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற நிதி உதவியையும் சேர்த்து கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது வராமல் போகுமானால் நிலைமை மாறிவிடும் என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த அம்சங்களை கருத்தில் கொண்டு அரசினுடைய செலவுகளை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் பரிந்துரைகளை கடுமையாக செயல்படுத்தாவிட்டால் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறுகின்ற பொதுவான நல்ல பல அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிதியமைச்சர் அறிவித்திருக்கிற திட்டப் பணிகள் எவ்வித தவறுகளுக்கும் இடமளிக்காமல் மக்களுக்கு சென்றடைய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி. சென்னை நுங்கம்பாக்கம் கல்வி இயக்குனரிடமிருந்து சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையிலுள்ள கல்வித்துறை செயலருக்கு எழுதிய கடிதம். ஐயா, நாகர்கோவிலில் உள்ள ராஜேஸ்வரி
உயர்நிலைப் பள்ளியை மாவட்ட கல்வி அலுவலர் ஆய்வு செய்ததில் வரவு செலவு கணக்கை சரிவர பராமரிக்கவில்லை என்றும் ஒவ்வொரு மாதமும் அனுப்ப வேண்டிய மாதாந்திர அறிக்கை எதுவும் சரிவர சமர்ப்பிக்கப்படுவதில்லை என்றும் பல முறை அந்த பள்ளிக்கு போதிய அறிவுரைகள் அனுப்பியும் பயன் இல்லை என்றும் பார்வையில் குறிப்பிட்டுள்ள அவருடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஆகையால் அப்பள்ளிக்கு அளித்து வரும் அரசு உதவித் தொகையை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று பரிந்துரை செய்துள்ளார். அவருடைய கடிதத்தின் நகலை இக்கடிதத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளேன். இது போன்ற பள்ளிகளுக்கு அரசு உதவித் தொகையை நிறுத்தினால்தான் மற்ற பள்ளிகள் சீராக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இது சம்பந்தமாக தக்க நடவடிக்கை எடுத்து விரைவில் அரசு ஆணை பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்று தவறுகள் செய்த மற்ற பள்ளிகளையும் கண்டுபிடிக்க தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கடிதம் கிடைத்தமைக்கு ஒப்புதல் அளிக்கவும். அன்புள்ள பிறக்கும் போதே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா பிறந்தோம். காலப்போக்கில் ஒவ்வொன்றா கற்றுக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் கவலைப்படலாமாடா அப்புறமா?